ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டே 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைன்ஸ் எப்படி போடுறது அண்ட் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வைன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிங்கரில் எப்படி போடுறதுனும், நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் எப்படி போடுறது அப்படின்னு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எல்லா கிளாஸஸுமே போஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் மெஹந்தி போடுறீங்க, ஆனால் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த கிளாஸஸ், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கர்வ் போடுறேன் பாருங்கள். இந்த கர்வ் வந்து ஈவனாக இருக்கணும். அந்த மேலே அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபிங்கரில் வந்து கரெக்டான நீட்டான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு வைன்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த சென்டரில் தான் போடணும், ஓகேங்களா? இப்போ ஒரு கர்வுக்கு சென்டரில் தான் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலாக போடலாம், ஓகேங்களா? வைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, முன்னாடியே நான் கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபிங்கர்ஸ்லலாம் போடுறதுக்காக தான் இந்த வைன்ஸ் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கையில் கூட நீங்கள் ஃபிங்கரில் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கர்வோட சென்டரில் தான் நம்ம வந்து வைன்ஸ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே வந்து ப்ரைவேட் வீடியோஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னா, கர்வ் வந்து நெருக்கமாக போட்டுட்டு அந்த வைன்ஸுமே நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஒன்று வந்து கீழே அந்த சென்டரில் வைன்ஸும், இன்னொன்று வந்து அந்த கர்வோட மேலேயும் கொடுத்திங்கனாலும் நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. உங்களுக்கு போடுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஹேண்டில் ஸ்டெயின்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக வராது, ஓகேங்களா? அடுத்த வைன்ஸ் டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் போட்டுட்டு வைன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் ஒரு வைன்ஸ் கொடுத்துட்டு, இந்த பக்கம் ஒரு வைன்ஸை 2மே ஈவனாக கொடுக்கணும். ஒன்று வந்து சின்னதாகவும், ஒன்று பெருசாகவும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் போடுற மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லைன் போட்டுட்டு, ஒரு டாட் மாதிரி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி, அந்த இடத்த வந்து நல்லா ஷார்ப்பாக இழுத்து விட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அழகான வைன்ஸ் வந்து கிடச்சிரும். இதை ஃபிங்கரில் போடும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வைன்ஸுமே வந்து இந்த பக்கம் கொடுக்குறதும், இந்த பக்கம் கொடுக்குறதும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சென்டரில் ஒரே ஒரு லைன்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா? அந்த லைன்ஸ்க்கு நம்ம டியர் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு லைன் போட்டுட்டு வைன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக கொடுப்பீங்க. அதில் வந்து கரெக்டான லைனும் விழுந்திருக்காது. லைன் போட்டு ஒரு டாட் வச்சு இழுத்து விட்டுருக்க மாட்டீங்க. அப்படியே லைன் போடாமலே ஒரு டாட் வச்சு டியர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கரெக்டான வைன்ஸ் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் போட்டாலுமே வந்து நல்லா வராது, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் கிளாஸஸில் அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து போட போகிறேன் யூடியூப்பில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடக்கூடாது. லைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்ஸ் வந்து மேலே, ஒரு ஹம்ஸ் கீழே அப்படி போடக்கூடாது. 2 ஹம்ஸுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஹரிசாண்டல் லைன் மாதிரி போட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளார் போடுங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கம் இந்த சைடு ஃபஸ்ட்டு மேலே போட்டோம். இப்போ கீழே வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம இப்போ ஃப்ளார் போட போகிறோம், ஓகேங்களா? இந்த ஃப்ளார் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மேலே ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஃப்ளார் வந்து போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் அப்படின்னாவே ஃபில்லிங் பண்ணுனா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்ததுமே ஃபில்லிங் பண்ணிடக்கூடாது. நான் எல்லா கிளாஸஸ்லேயுமே வந்து இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா போல்டு பண்ணணும், ஓகேங்களா? ஃப்ளார்ஸை வந்து ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே ஃபில்லிங் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போடுறேன். போல்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த லீஃபையுமே நல்லா போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணணும், ஓகேங்களா?
உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இல்ல நான் யூடியூப் பார்த்தே கத்துக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நான் எல்லா ஃப்ளாருமே போட்டுட்டேன். லீஃபும் போட்டுட்டேன். இப்ப நான் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு நல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாருக்கும் சரி, அந்த லீஃபுக்கும் சரி நான் ஒரு நல்ல போல்டான அவுட்லைன் குடுத்துர்றேன். அவுட்லைன் குடுத்துட்டு தான் நான் இந்த மாரி ஃபில்லிங் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? இந்த ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கோன நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இந்த மாரி கேப்பே இல்லாம ஃபில் பண்ணுங்க. அங்கங்க கேப் இருந்துச்சு அப்படின்னா, பேப்பர்ல நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. கையில நம்ம போடும்போது கேப் இருந்துச்சுன்னா, அது நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி வரும்போது, ஒரு சில இடத்துல ஒயிட் ஆகும். ஒரு சில இடத்துல நல்லா டார்க்காவும் ஸ்ட்ரெயின் ஆகி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு நல்லா இல்லாத மாரி இருக்கும். அதனால தான் சொல்றேன், நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி, கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாரி நீங்க வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான். உங்களுக்கு நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க்குன்னு குடுத்துருக்கேன். அந்த ஒர்க்க நீங்க செக் பண்ணுங்க. அந்த செக் பண்ணிட்டு கூட நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாரி ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப எவ்வளோ நீட்டா வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. இப்ப நான் ஆல்ரெடி ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிர்றேன். நீங்க ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா, எடுத்ததும் நீங்க ஃபில்லிங் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்றனால என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, நீங்க எடுத்ததும் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லோட்டஸ் பார்த்தீங்களா? அது அப்படியே மெர்ஜ் ஆயிடும். அந்த லோட்டஸோட பெட்டலும், நம்ம பண்ற ஃபில்லிங்கும் 2மே மெர்ஜ் ஆனுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டான அந்த ஃப்ளார் டிசைன் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இப்ப நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த லோட்டஸ நான் சைட்ல போல்டு பண்ணிட்டு நான் ஃபில்லிங் பண்றனால, அந்த லோட்டஸ் வந்து லோட்டஸ் மாரி தெரியுது. ஃபஸ்ட்டு பண்ணுன லோட்டஸ் பாருங்க, நான் எடுத்ததும் ஃபில் பண்ணதுனால லோட்டஸ் மாரி தெரில. அந்த லோட்டஸோட பெட்டலும், அந்த நம்ம ஃபில்லிங்கும் லோட்டஸும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா, நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இல்ல வாட்ஸ்அப்ல கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இந்த மாரி மெத்தட ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும், நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உடனே ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.